தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தர் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று பண்ணிக்கிட்டு வரோம். முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் தொடர்ந்து சம்பந்தர் போன அடிச்சுவட்டில் இருக்கிற தலங்களை பற்றி, அங்கே பாடின பாடல்கள், அங்கே நடந்த வரலாறு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வர்றாரு. கும்பகோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 கோயில்கள், இதை முடித்துக்கொண்டு சுவாமிகள் கும்பகோணத்துக்கு வெளியே நாகேஸ்வரன் கோயிலுக்கு வரார். திருநாகேஸ்வரம் சொல்லப்படும் தலம். ஆமா, அந்த திருநாகேஸ்வரம் திருத்தலம் நவகிரக ஸ்தலமா சொல்லிட்டு இருக்கோம். இதுவுமே அதாவது அங்க ஒரு 4 தலங்களை வரிசைப்படுத்தி மகாசிவராத்திரி அன்றைக்கு இரவுல சர்ப்பங்கள், அஷ்டமகா சர்ப்பங்களும் வந்து ஒவ்வொரு கால பூஜையை ஒரு சிவாலயத்தில் பண்ணதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் சாமகாலம் வந்து குடந்தை கீழ்கோட்டம் அந்த நாகேஸ்வரன் கோவில், கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரன் கோயிலும், 2வது சாமகாலம் திருநாகேஸ்வரம் இந்த திருத்தலத்திலும், 3வது ஜாமத்தை திருப்பாம்புரத்துல போய் அது அடுத்தது திருப்பாம்புரத்துல பூஜை முடித்து விடியல்ல கடைசியில 4வது ஜாமத்தை நாகப்பட்டினம் காயரோகணேஸ்வர சுவாமி சன்னதிக்குன்னு போய் இப்படி இந்த 4 ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து சர்ப்பராஜாக்கள்லாம் போய் வழிபட்டதாக சொல்லப்படுது. சிவராத்திரிக்கு, மகா சிவராத்திரி அன்று இரவு 4 காலமும் 4 பேர் 4 தலங்கள்னு சொல்லப்படுகிறது. ரீச்சபிள் கூட நமக்கே, ஒரு நம்மளே போனாலுமே ரீச்சபிள் தான். ஒரு காலம் ஒரு கோயிலை தரிசனம் பண்ற ஒரு மரபை சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் திருநாகேஸ்வரம் திருத்தலம் அந்த பெருமானை பாடி பரவுகிறார். அதற்கடுத்து உங்களுக்கு நாமளே வழியில் வரும்போதே பார்க்கக்கூடிய திருவிடைமருதூர். சிவராத்திரிக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. 4 கோயில்கள், 4 கோயில். ஆமா, கும்பகோணம் நாகேஸ்வரம் கோயில் முதல் காலம், 2வது திருநாகேஸ்வரம், 3வது திருப்பாம்புரம், 3வது காலம், 4வது திருநாகை, நாகப்பட்டினத்துலன்னு 4 காலங்கள். அடுத்தது திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு வரார். இடைமருதூர் மகாலிங்க சுவாமி சோழ நாடே ஒரு சிவாலயமாக கருதினால் அதனுடைய மூலஸ்தானம்னு சொல்லப்படும் திருத்தலம். ஒரு சின்ன ஒரு செய்தி, மகாலிங்கம் வந்து ரொம்ப தூரக்கேந்தான் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9.5 வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். 9.5 பத்தாதுன்ட்டு ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஏதோ 9.5 10ன்னு நினச்சேன். பெரிய 9.5 பத்தாது அப்படின்னு. இந்த திருப்புணவாசல்னு ஒரு திருத்தலம் பாண்டி நாட்டில் உண்டு. அந்த திருக்கோயில் விமானம் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாதபடிக்கு பிரம்மாண்டமான விமானம். நம்ம அந்த ஊருக்குள்ளே போகும்போது ஏதோ சின்ன ஊராக இருக்கேன்னு நினச்சிட்டு போவோம். கோயில் வெளியில் கூட அந்த பிரம்மாண்டம் தெரியாது. உள்ளே போய் நின்று அந்த திருச்சுற்றில் நின்று பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அசந்து போயிடும். அந்த மாதிரி உத்தம ஜாதி விமானம், ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய உத்தம ஜாதின்னு சொல்கிறது. அதாவது 4 நிலைகளுக்கு மேலே இருந்ததுன்னா உத்தம ஜாதி விமானம்னு சொல்லுவாங்க. சூப்பர். குறைந்தபட்சம் 4 இருக்கணும். அந்த மாதிரி தமிழகத்தில் மொத்தமே நமக்கு ஒரு 7-8 விமானங்கள் தான் இருக்குது. கூடி போனால் ஒரு 10 விமானம் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே உத்தம ஜாதி விமானங்கள் கிடையாது. அந்த விதத்தில் இந்த ஊரில் அந்த ஊரினுடைய அமைப்பை பார்த்து என்னுடைய அகங்காரம் தான். முதல் தடவை போயிருந்தபோது ரொம்ப சின்ன ஊராக இருக்குது. ராமநாதபுரத்துலேருந்தே அவ்வளோ தூரம் தாண்டி போய் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கக்கூடியது. இங்கே இந்த சுவாமி தரிசனத்துக்கு முதல் தடவை போயிருக்கும்போது இந்த விமானத்தை எதிர்பார்க்கல. அப்புறம் தான் நினைவு வந்தது, அந்த தலத்தில் இருக்கிற சுவாமியினுடைய ஆவுடையார் பிரம்மாண்டம். அந்த அர்ச்சக சுவாமி வந்து ஒரு ஏணி மேலே ஏறி மரப்பலகை வந்து சன்னதிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டிருப்பாங்க. அதில் ஏறி சுவாமிக்கு முன்னாடி நடப்பார். முழுக்க நடக்கணும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட சிவலிங்க திருமேனி, பெரிய திருமேனி, அந்த மாதிரி. ஆனா லிங்க பானம் சின்னதா இருக்கும். அந்த ஊர்ல ஒரு சொல் வழக்கு உண்டு, 30 முழமும் ஒரு சுற்று, 3 முழமும் ஒரு சுற்றும்பாங்க. அதாவது 3 முழ துணியில அந்த லிங்க பானத்தை கட்டிடலாம். வெளியில இருக்கிற அந்த ஆவுடையாருக்கு 30 முழத்துக்கு வேஷ்டி வேணும். அதனால நீங்க சொன்ன மாதிரி 9.5 10 அது எதுவானாலும் வந்து கொள்ளாததுதான். அது அவருக்கு நான் நிஜமாவே இப்படியெல்லாம் நம்மளால மெஷர் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் நினைச்சுக்கிட்டேன். உள்ளபடியே எது கொடுத்தாலும் அடுத்த தடவை ஒரு 10 வாங்கி கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் கொடுத்தேன். அவர் சிரிச்சார். வந்து நான் நினைச்சு பார்த்தாக்க திருநாமத்துக்கு எனக்கு உடனே அந்த திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். அந்த பார்க்கும்போது ஆனால் தெரியாது மகாலிங்கம்னு நம்ம சொல்றோமே தவிர வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியல எனக்கு. உள்ளபடியே ஆனால் ஆவுட நல்ல பெரிய திருமேனி. அந்த திருக்கோயில் அங்கே வரார். அந்த திருக்கோயிலும் ரொம்ப பிரசித்தி பெற்றது, பல்வேறு பெருமைகள் நிறைந்த திருக்கோயில்.
சித்த சுவாதீனம் கலங்கி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து மண்டல காலம் தங்கி அந்த தீர்த்தத்திலே நீராடி பிரதட்சணம் செய்தெல்லாம் அது சொஸ்தமானவர்களே நிறைய பேர் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷமும் அந்த மாதிரி நடுக்கம் நோய் இதெல்லாம் தீரக்கூடியது. வரகுண பாண்டியனுக்கு பிரம்மஹத்தி தொடர்ந்து வந்தபோது சுவாமி அவனை காத்து கொடுத்த சிறப்புடைய திருத்தலம். இப்படி அற்புதங்கள் பல நிறைந்த திருக்கோயில் திரு இடைமருதூர் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம். அந்த தலத்தை பதிகம் பாடி மூகாம்பிகை சன்னதி அதெல்லாம் வந்து பழசா பழசு சோழர் காலத்தை கல்வெட்டிலேருந்து வருது. பிடாரி பரமேஸ்வரியார்னு சொல்லி அழைக்கப்படும் ரொம்ப ஆச்சரியம் இல்லை. ஏன்னா மூகாம்பிகை வந்து வேற எந்த கோயிலையும் நான் பார்க்க முடியாது. அதாவது பிடாரி பரமேஸ்வரியார்னு சொல்லி வடக்கு பார்த்து எழுந்துள்ளக்கூடிய ஒரு திருமேனி. அது மூகாம்பிகைன்னு தான் இப்ப திருநாமம் அப்படித்தான் வைத்து இப்போ அழைக்கிறோம். வேற ஏதோ ஒன்று கல்வெட்டுல வரக்கூடிய பெயர் அது. என்ன பேர்? பிடாரி பரமேஸ்வரியார்னு வரக்கூடியது. பிடாரி பரமேஸ்வரியார்னு வரக்கூடிய திருநாமம். அதனாலே பிராச்சீனமான திருமேனி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி ஏற்பட்ட புது சன்னதியான்னு நினைச்சேன். இல்ல அந்த வடக்க பார்த்த அம்பிகையினுடைய சன்னதி ரொம்ப பிராச்சீனமான அம்பிகை. அம்பாள் சன்னதியிலேருந்து வெளியில வரும்போது அது நம்ம அந்த இதே வாசல் வரக்கூடாதுன்னு இப்படி வரணும், இந்த வாசல் வரக்கூடாதுன்னு அப்படி சுத்திட்டு அம்பாள் சன்னதி தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? அப்ப பார்க்கக்கூடிய அம்பாள் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி. அவரை தரிசனம் பண்றார். அங்க வந்து இன்னொரு ஸ்டோரி கூட உங்க வாயால கேட்டா பட்டினத்தார் பத்ரகிரியார். ஆமா, பட்டினத்தாரும் பத்ரகிரியார் உஜ்ஜயினை பகுதியை ஆட்சி செய்தவர். இன்றைய உஜ்ஜைன் மகாகால கஷேத்திரங்களை பட்டினத்தார் அங்க எழுந்துருளும் காலத்துல நிறைய அற்புதங்கள்லாம் நடந்து இவர் அவருக்கு சிஷ்யராகவே ஆயிடுறார். ஆனா பட்டினத்தார் ஒரு சீடரை கையில கூட்டிட்டு சுத்துறது கூட சம்சாரம்னு சொல்லி கடந்துடுறார். அது கூட வேண்டாம்னு சொல்லி இவர் போயிடுறார். இவர் மானசீக குரு போல ஏத்துக்கிறார். பல ஊருக்கும் போயிட்டு பட்டினத்தார் திருவிடைமருதூர் போறார். இவரும் வரார். இவர் ராஜாவா இருந்ததுனாலே என்னமோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வேணுமேங்கிறதுனால ஒரு திருவோடு ஒண்ணு மட்டும் கையில வச்சுக்கிறார். சன்னியாசத்துக்கு திருவோடு வந்து லட்சணம் தானே, அதனால ஒன்றும் குறையில்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு அந்த திருவோடு வச்சுக்கிறார். பட்டினத்தாருடைய பக்குவம் என்னன்னா, கையில ஒரு திருவோடு இருந்ததுன்னா அடுத்த வேளை சோறு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுவே யார் சொல்லக்கூடியது? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கலாமா? அதுவே கிடையாது. அடுத்த வேளை உண்டுன்றதுக்கு என்ன ஸ்திரம் இருக்கு? அதனால அது கூட வேண்டான்னு துறந்திருந்தார். அவர் பட்டினத்தார் வந்து திருவிடைமருதூரினுடைய கிழக்கு கோபுர வாசல்ல இருப்பாராம். பத்ரகிரியார் கையில அந்த திருவோடு வச்சிருக்கிறதுனால வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம். அதனால அவர் சாப்பிட்டுட்டு எதையாவது போடுவார்னு நம்பிக்கிட்டு ஒரு நாய் அவர் கூடவே இருக்கும். அதனால அவர் ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் துறந்தாலும் பூனை வளர்த்த கதை மாதிரி அதேதான். அந்த மாதிரி ஒரு நாய் ஒன்றும் கையில திருவோடு வச்சிருப்பார். அவர் வந்து மேற்கு கோபுர வாசல்ல இருப்பார். யாரோ வந்து பட்டினத்தார்கிட்ட ஏதோ உதவி கேட்ட போது, எங்கிட்ட என்னப்பா இருக்கு, நானே சன்னியாசி, இந்த மேற்கு கோபுர வாசல்ல ஒரு சம்சாரி இருக்கான், அவன்கிட்ட போ, அவன் ஏதாவது கொடுத்தாலும் கொடுப்பான்னு சொல்லி அனுப்புவார். அங்கேருந்து வந்து சம்சாரி இங்கே யாரோ இருக்கிறதா பட்டினத்தார் சொன்னார்னு தேடின போது அந்த பத்ரகிரியாருக்கு உணர்த்தப்பட்டிருப்பார். அவர் வந்து அந்த திருவோடும் அந்த காலை சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த நாய் தான் வந்து நம்மளை சம்சாரி ஆக்குது, நம்மளை நம்பி ஒரு ஜீவன், நாம இதை நம்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை போட்டு உடைத்து அந்த நாயையும் விரட்டி விட்டார்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் துறந்த பக்குவ நிலை. ஆக்சுவலா மேற்கு கோபுர வாசல்ல பத்ரகிரியார் செலவு கூட ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆமா உண்டு. அதுவும் வந்து சோழர் காலத்துக்கு. அதுவும் இல்ல பிற்காலத்துல தான் அதெல்லாம் பிற்காலத்துல. ஏன்னா இந்த கதையெல்லாம் அதுக்கப்புறம் வருவது. அதனால இந்த சிறப்புகள் எல்லாம் திருவிடைமருதூர் திருத்தலத்திலே உண்டு. வரகுண பாண்டியர் பெரிய அன்பின் வரகுணத்தேவர்னு கொண்டாடப்பட்ட அவருக்கு பல்வேறு சிறப்புகள் திருவிடைமருதூர்ல தான் நமக்கு கிடைக்குது. எல்லா இடத்துலையும் சிவமாக பார்க்கக்கூடிய ஒரு அதிதீவிர பக்குவ நிலை கூடிய ஆச்சாரியர் போலே வாழ்ந்த அரசர் பாண்டிய மன்னன், அவருக்கான சிறப்பு இதெல்லாம் நிறைந்த திருவிடைமருதூர் திருத்தலம். திருவிடைமருதூர்லேருந்து அடுத்தது ஆடுதுறை, குரங்காடுதுறை அந்த திருத்தலம். அதை தரிசனம் செய்து கொண்டு கோமுக்தீஸ்வரர் சுவாமியினுடைய திருநாமம். பெரிய மதில், பெரிய கோயில், பிரம்மாண்டமான திருக்கோயில். நந்தியம்பெருமானுடைய சன்னதியாக அதை சொல்லுவது. சோழ நாடு வந்து சிவாலயமா இருந்தா திருவிடைமருதூர் மூலஸ்தானம், அதுலேருந்து ஒரு நூல் பிடிச்சார் போல இருக்கக்கூடியது ஆவடுதுறை. அதனால சுவாமி சன்னதிக்கு எதிர இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி. ரெண்டாவது கோமுக்தீஸ்வரராக அந்த பசு வடிவம் ஏந்தி வந்த அம்பிகைக்கு அனுகிரகம் பண்ணதுனால நந்திகேஸ்வரர் கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை எடுத்துக்கிறது. அந்த திருத்தலத்திற்கு எழுந்துள்ளார். திருமூலதேவ நாயனாருக்கு பெருமான் அனுகிரகம் பண்ணின தலம். இந்த தலத்துல சன்னதியே உண்டு. வடமேற்கு மூலையில வெளிப்பிரகாரத்துல தனியே ஒரு பெரிய சன்னதி. அந்த இடத்துல அமர்ந்தே தான் அவர் 3000 பாடல்கள், நிறைய டைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த சன்னதி தான். அங்கதான் அவர் திருமந்திர பாடல்கள் 3000 பாடி கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. அப்படி திருமந்திரமாகிற அந்த பெரிய சாஸ்திரம் அது விளைந்த திருத்தலம் அது. பெருமான் வந்து பல்வேறு சிறப்புகளோடு கூடிய திருத்தலம். அந்த தலம் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய தலைமை பீடமாகவே இருக்கக்கூடியது. நமசிவாய தேசிகமூர்த்திகள் அவருடைய ஸ்தாபனாச்சாரியர், அவர் தான் முதல் ஆச்சாரியர் அந்த பெரிய ஆதீனத்திற்கு. அவர்களுடைய அருளாட்சியிலே இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த ஆதீனம் கட்டளம், அந்த ஆதீனத்தினுடைய மடமும் கோயிலை ஒட்டியே தெற்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான பெரிய மடமாக இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த ஆதீனத்தையும் அங்கே தரிசனம் பண்ணலாம். அந்த திருக்கோயிலில் சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளி இருந்தபோது தான் உடன் வந்திருந்த அவருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்.
உலக நலன் கருதி ஒரு யாகம் செய்யணும். அவர்கள் சிவபெருமானை முழுமுதற் பொருளாக ஏற்ற அந்தணர் மரபு. அதனால அவர் யாகம் செய்து சிவபெருமானை வணங்கி துதித்து உலக நன்மைக்காக வேண்டி ஒரு யாகம் செய்யணும், அதற்கான பொருள் நிறைய தேவைன்னு சொல்லி கேட்டபோது சம்பந்த பெருமான் போய் சுவாமியினிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். இடரினும் தளரினும் எனதொரு நோய், தொடரினும் உணகடல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றுமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணேன்னு வரக்கூடிய இடரினும் தளரும் பதிகம் பாடுறார். அது அற்புத பதிகங்களில் ஒரு பெரிய அற்புதம் செய்யக்கூடிய பதிகம். ரொம்ப நிறைய பேர் கடன் சுமையாலெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுக்கு மேலே நாம் எழுந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லையோன்னு ஒரு 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 கலக்கமெல்லாம் அடைந்திருந்த நிலையில் இந்த பதிகம் பாடி ஒரு 2-3 ஆண்டுகளில் சுமை தெரியாத அந்த கடனிலிருந்து மீண்டோம்னு சொன்ன கதைகள்லாம் நிறைய உண்டு. இன்னமும் உண்டு. அது அடியனுக்கே தெரிந்த ஒருத்தருக்கு வந்து சொல்ல போய் ஒரு ஒரு பெண்மணி அவங்க கணவர் இல்லாத ஒரு நிலையில் ரொம்ப சங்கடங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுறதுல ஒரு 3-4 வருடங்கள் ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் நான் நகை கூட வாங்கிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமா சொன்னாங்க. அதனால் மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா இதெல்லாம் நடந்ததுன்னு கடகடன்னு அவங்க சொன்ன விஷயங்கள் அது தனிப்பட்ட விதமாக எனக்கே தெரிந்து நடந்த ஒரு அற்புதம். அப்படி இந்த பதிகம், இந்த திருப்பதிகத்தை சுவாமியினிடத்தை விண்ணப்பம் வைக்கிறார். அந்த பதிகமுமே ரொம்ப ஆழமான பொருளுடையது. இடரினும் தளரினும் எனதொரு நோய், தொடரினும் உணகடல் தொழுதெழுவேன். என்னை இவ்வளவு வினையும் தொடரும் போதோ இல்லை நான் தளர்ந்து விழக்கூடிய நிலையிலும் உன் திருவடியை தவிர நான் வேற எதாவது இன்னைக்கு நம்பியிருக்கேன். அப்போ அவ்வளவு நம்பினவர்களை காக்க வேண்டியது தானே உன்னுடைய கடமைன்னு சொல்லி, அதுவும் நீ என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் காப்பாத்திருக்க, கடல் தனியில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, உலகமெல்லாம் இருண்டு போகுமோன்னு பயப்பட அந்த ஆலகால விஷம் புறப்பட்டு வந்தபோது அந்த அமிர்தத்தை நம்பினவர்கள் செய்த அந்த கலாட்டாவில் வந்த விஷத்தை மிடரிலே அடக்கி கொண்டு உலகத்தை காத்தவனாச்சே, எனக்கு நீ செய்யும் அருள் என்னன்னு கேட்டு சுவாமிகள் பாடக்கூடிய பதிகம். அந்த பதிகத்திற்கு 4 அடி மேல் வைப்புன்னு ஒரு அழகான அமைப்பு, அது பாவகையில் அந்த அமைப்பு உண்டு. அது ஏன்னா அந்த பதிகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் 4 வரியில பாடல் முடிஞ்சு இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அப்படிங்கிற அந்த 2 வரி மட்டும் எல்லா பாடல்லையும் வரும். அதனால 4 அடி மேல் வைப்புன்னு இதுக்கு பேரு. அதனால மேல் வைத்து பாடுவது பல்லவி மாதிரி. இதுதான் அந்த பல்லவி பாடக்கூடிய முறைக்கு இது ஒரு ஆரம்பம்ங்கிற அளவிலேயே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பதிகங்கள்ல அமைப்பு இருக்கும். அப்படி ஒரு திரும்ப திரும்ப அந்த வரியை பாடி பாடி பாடுற மாதிரி வைத்து ஒரு அமைப்பு. அந்த பதிகத்தை விண்ணப்பமாக வைத்து ஆவடுதுறை பெருமானிடத்தை வேண்டும். ஆவடுதுறை அரணே வந்து ஒரு மந்திர சொல் மாதிரி எனக்கு. ஆமா, எப்பவுமே ஆவடுதுறை அரணே, வேற என்ன வேணும், ஆவடுதுறை அரணேன்னு அப்படி சொல்ல அந்த ஒரு பூதகணத்திடத்தை பெருமான் ஒரு பொற்கிழி கொடுத்து விட்டார்னோ அந்த பூதகணம் அதை கொண்டு வந்து அந்த கோயிலினுடைய பலிபீடத்திலே அமர்த்தி பெருமான் இதை கொடுத்த பரிசுன்னு சொல்லி அதை மறைந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பந்த பெருமான் வணங்கி அந்த பொற்கிழியை எடுத்துக்கிட்டு அள்ள அள்ள குறையாத கிழியாக இது இருக்கும்னு சொல்லி தன் தந்தையாரிடத்தை கொடுக்கிறார். பலிபீடம் வந்து திருவெழிமலையும் சரி இங்கேயும் சரி எல்லா இடத்துலயும் வந்து காசு கொடுக்கறதுக்காக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சிவபெருமான். பலிபீடம்ங்கிறது வந்து நம்முடைய ஆணவத்தை பலியாக இடக்கூடிய இடம். புரியுது. ஆணவம் பலி ஆயிடுச்சுனாலே அனுகிரகம் தான். அங்கதானே அதைதான் பலியாகிடுறோம். அதனால தான் அங்க நமஸ்காரம் பண்றோம். நாம அதாவது தரையில விழுறதுங்கிறது இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் பழைய கலாச்சாரங்கள் எல்லாத்துலேயும் ஒருத்தர் அவமதிக்கிறதுக்கு ஒருத்தர் முன்னாடி தரையில விழுறோம். ஒரு நிற்கிறதுங்கிறதே ஒரு பெருமைக்கான ஒரு விஷயம், இந்த நெஞ்சை நிமிர்த்தி தலையை நிமிர்த்தி பார்க்கறதுன்னு. அதனால தான் அந்த தண்டம்னு சொல்ற மாதிரி இந்த கையில வச்சிருக்கிற தண்டத்தை விட்டோம்னா விழற மாதிரி தடால் சமர்ப்பித்த விஞ்ஞாபனம் அந்த மாதிரி விழருது. ஒரு கோல் விழுந்த மாதிரி தடால்னு நிக்க திராணி இல்லாம நான் விழுந்துட்டேன்னும் போது அது வந்து ஒருத்தரால இயலாமையை காட்டும் விதமாயிடுது. அதனால தான் அதை வந்து தண்டனைக்குரிய ஒரு காட்சி மாதிரி எல்லாம் வைத்தாங்க. ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் கூட காலில் விழுறது கீழே விழுறதுன்றதுலாம் அந்த மாதிரி போயிடுச்சு. இது வந்து என்னால் ஆகக்கூடியது இல்லை, என்னை சுமக்கிறதுக்கே எனக்கு பலம் இல்லைன்னும் போது உன் திருவடியை கதியா பற்றி நான் கீழே விழுந்துட்டேன், இப்போ என்னை காப்பாற்ற வேண்டியது உனக்கு கடமையாகி விடுகிறது. முடியாத ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா நம்ம தான் பண்ணி ஆகணும். யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஓடி போய் தூக்கணும். நீ தான் நின்றுட்டு இருக்கேன், நான் விழுந்துட்டேன், இப்போ என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லி பெருமான் முன்பாக நம்மை நாமே ஒப்புவிக்கக்கூடியது. அதை வந்து பலிபீடத்துக்கிட்ட ஆணவத்தை இழந்து அங்கே விழறோம்னும் போது அதை அழித்துட்டோம்னு அனுகிரகம் பண்றார். அப்படி எடுத்துக்கலாம். பொற்கிழியை கொண்டு போய் பலிபீடத்துல வைக்கிறது, அங்க வந்து திருவெழிமலையிலையும் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு சேர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி. அப்படி சம்பந்த பெருமானுக்கு அந்த பொற்கிழி கொடுக்கறது இந்த திருத்தலத்துல நடக்கிறது. 1000 பொற்கிழின்னு பின்னால அப்பர் சுவாமிகள் இதை தம் பதிகத்துல பாடுறார். திருவாவடுதுறை பதிகத்தை பாடும்போது கழுமல ஊரர்க்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறை அரணேன்னு அந்த ஆவடுதுறை பெருமானை சொல்லும் போது, கழுமலம்ங்கிறது சீர்காழியுடைய ஆவடுதுறை அரணே. ஆமாமா, ஆவடுதுறை அரண் தான் பாடுறார். கழுமல ஊரருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர். சீர்காழி கழுமலம்ங்கிற சீர்காழி, கழுமல ஊரருங்கிறது சீர்காழியார், அது சம்பந்தரை குறிப்பது. அவருக்கு பெருமான் வந்து 1000 பொன் கொடுப்பார் போலும் இவர்னு சொல்லி அதை அப்பர் பெருமான் அந்த அற்புதத்தை பதிவு பண்ணி தரார்.
இப்படி சிறப்புகள் திருவாவடுதுறை திருத்தலத்திலே நடக்கிறது. திருவாவடுதுறையில் சில நாட்கள் தங்கியிருக்கார். அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு திருக்கோழம்பம், திரு வைகல் மாடக் கோயில், திரு நல்லம், கோனேரி ராஜபுரம்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய தலம், அடுத்தது திருத்துருத்தி, இன்னைக்கு குத்தாலம்னு சொல்லக்கூடிய திருத்தலம். அது துருத்திங்கிறது மேட்டுப்பகுதி, ஆத்துக்கு நடுவில் தீவு மாதிரி இருக்கக்கூடிய மேட்டுப்பகுதி. ஒரு காலத்தில் ஊரை சுற்றி காவேரி ஓடி இருக்கணும். அதுக்கும் நமக்கு பதிகங்கள் அகச்சான்றாக கிடைக்குது. இப்போ காவேரி ஊருக்கு வடக்கே போயிடுச்சு, இது இந்த பக்கத்தில் வந்துருச்சு இது. ஆனால் ஒரு காலத்திலே ஊரை சுற்றி காவேரி ஓடி இருந்திருக்கணும். அப்படியான திருத்துருத்தி, உக்தவேதீஸ்வரர்னு அந்த பெருமானுக்கு திருநாமம். தமிழிலே சொன்னவார் அறிவார் அப்படின்னு சுந்தரர் கொண்டாடிய திருத்தலம். சுந்தரருடைய சரும நோய் நீக்கி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மாதிரி. இவர் சொன்னவாறு அறிவாருங்கிறது சுந்தரருடைய சரும நோய் தீர்த்து கொடுத்தார். சுவாமிகளுக்கு அந்த ஒரு கண் பார்வையோடு இந்த பகுதிகளுக்கு வந்தபோது தோல் நோய் ஒன்றை தீர்ப்பதற்கு அந்த தலத்திலே தங்கி நீராடி பெருமானை வழிபட்டு அவர் அந்த சரும நோய் நீங்க பெற்றதா சொல்லப்படும் தலம். அந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் மரம், உக்தால மரம்னு சொல்லி அந்த மரத்துக்கு பேர். அந்த உக்தாலம்ங்கிற சொல்லுதான் மருவி குத்தாலம்னு ஊர் பேருக்கு அமைஞ்சிருச்சு. உத்தாலம் மருவி குத்தாலம்னு ஆயிடுச்சு. அந்த உக்தால மரம் வேற எங்குமே பார்க்க முடியாத சிறப்பு வாய்ந்த மரம். அதனுடைய பூக்கள் ரொம்ப விசேஷமா பூக்கக்கூடியது. அது குறிப்பிட்ட வசந்த காலத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய பூக்கள். அந்த உக்தால மரத்தை அந்த தலம் விருட்சமாக கொண்டு மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில், அந்த திருத்தலத்தை தரிசனம் பண்றார். இது குத்தாலம். அடுத்து அந்த வழியே போனோம்னா உங்களுக்கு தேரெழுந்தூர், மாயூரம், இதெல்லாம் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம். தேரெழுந்தூர் பாடல் பெற்ற ஸ்தலம், அதுக்கு சுவாமிகள் அங்க தரிசனம் பண்றார். அடுத்தது மாயூரம், தேரெழுந்தூர் ஆமரவேப்புன்னு இருக்கு, ரெண்டுமே இருக்கக்கூடிய தலம் அது. அடுத்தது மாயூரம், மயூரநாத பெருமானுடைய ஆலயம். அந்த மாயூரம் திருத்தலத்தை தரிசனம் பண்ணி இன்னும் கிழக்கு நோக்கி நடந்து செம்பன்பள்ளி, திருச்செம்பன்பள்ளி, அதற்கு அடுத்து விளநகர், விளநகர் தாண்டி செம்பனார் கோயில் வரும். அந்த வரிசையில் திருவிளநகர், செம்பனார் கோயில் இதெல்லாம் தரிசனம் பண்றார். பரியலூர், இந்த திருத்தலங்கள்லாம் அங்கே இருந்து தரிசனம் பண்ணிக்கிறார். இது இப்படியே பாடிக்கொண்டு தர்மபுரம் கிட்ட வந்துடுறார். அது இன்றைய காரைக்கால்ல இருந்து திருநள்ளாறு போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த பரியலூர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு திருக்கடையூர் ஒட்டி வந்துடும். அதை தாண்டி உள்ளுக்குள்ள நகர்ந்து சுவாமிகள் தருமபுரத்துக்கு வந்து சேர்றார். தருமபுரம் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய தாயாருடைய பூர்வீகம். சுவாமிகளோட சீர்காழியில் சேர்ந்து இப்ப வரைக்கும் அவர் வந்துட்டு இருக்கார். அத்தனை ஊர்களுக்கும் கூட வந்துட்டு இருக்கார். சுவாமி தரிசனம் பண்றார். சுவாமிகள் பாடும்போது அந்த பாட்டுக்கு பொருத்தமா யாழ் மீட்டுறார். இதெல்லாம் கூடவே இருக்கார். அவரும் அவருடைய மனைவி மதங்க சூடாமணியார் 2 பேரும். அந்த வரிசையிலே இப்போ அவர் நேரா தருமபுரம் ஊருக்கு வரார். அது அவருடைய தாயார் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய தாயாருடைய அவதாரத்தலம். அந்த திருத்தலத்துக்கு வந்தபோது சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. அவருடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள்லாம் பார்த்துட்டு நீங்க மீட்டுற அந்த யாழ்னாலே இந்த பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பு பெறுதுன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவருக்கு கதி கலங்கி போகுது. சம்பந்த பெருமானுடைய அருட்தன்மை எங்கே, அவர் எப்படி வைத்து பாடக்கூடியவர், அந்த பாட்டுக்கு நம்ம யாழ்னாலே பெருமைன்னு சொல்லிட்டாங்களேன்னு இவர் மனசு வருந்தி போய் சுவாமியிடத்தை ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இந்த அவசாரம் தீரும்படியாக யாழுடைய அந்த மீட்பிற்கு கட்டுப்படாதபடிக்கு பதிகம் வைத்து பாடணும்னு சொல்லி சம்பந்தரிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக யாழ் நம்ம என்ன சுரத்தில் பாடுறோமோ அதுக்கு மீட்டுவாங்க, ரைட்டா? அப்படி அதுக்கு கட்டுப்படங்காத மாதிரி பாடுறதுன்னா எப்படி? எனக்கு அது பாடும்போது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் கொடுக்கக்கூடிய இடைவெளி, இவங்க ஒரு இடத்துல பாடிட்டு அந்த நரம்பு அடுத்த நரம்புக்கு நகரணும்.
அதுக்கு கூட நேரம் இல்லாதபடிக்கு மாற்றி மாற்றியான அமைப்பெல்லாம் வைத்து பாடினால் அந்த ஜதிக்கு அந்த தாளத்துக்கு பொருந்தி இந்த அக்ஷரங்களை மாற்றி வச்சு வாசிக்கிறது கடினமாயிடும். இன்னொன்று, யாழ் கட்டப்பட்டிருந்ததெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நமக்கு அவ்வளவு தெளிவுகள் இல்லை. யாழ்கள் இன்னைக்கு பெருசாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கொள்ளக்கூடியது இப்படித்தான். அந்த மாதிரியான ஒரு இசையமைப்பில் அதை வைத்து பாடுறார். அப்போதான் அந்த மாதர் மடப்பிடியும் என்று தொடங்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். அந்த மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகம். அந்த பதிகத்தை சுவாமி முன்னாடி இவர் விண்ணப்பம் பண்ணுறார் தாளம் தட்டி. பாடி முடித்த உடனே யாழ்ப்பாணரத்தை மீட்டுறதுக்கு முயற்சி பண்ணி அது யாழில் நிற்காமல் போகுது. அப்போது உறவினர்களுக்கெல்லாமும் புலப்படுகிறது. அப்போது யாழ்ப்பாணர் அதை கொண்டு போய் முறித்து விடுறேன் இந்த யாழைன்னு சொல்லி, இதனால் தானே இவ்வளவுன்னு சொல்லி அதை போகும்போது சம்பந்த பெருமான் அதை தடுத்து நிறுத்தி, எம்பெருமானுடைய திருவருள் தன்மை எப்பேற்பட்டது, அதெல்லாம் ஒரு கருவியிலேயெல்லாம் நாம் அடக்கிடணுங்கிறத நினைக்கவே முடியாது. இது ஒரு 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 வித்வத்துங்கிறது கூட அருளுக்கு உட்பட்டது தான். ஏன்னா பெரிய மகாவித்வான்களாக இருந்தவர்கள்லாம் கூட சில சமயங்களில் பிழைகள் வந்ததையோ இல்லை சொல் மாற்றி சொன்ன கதைகள்லாம் நிறைய கேள்விப்படுறோம். நம்ம கேட்டோம்னா யானைக்கும் அடிச்சிருக்கும்னு சொல்லி கடந்து போயிடுறோம். ஆனால் திருவருளுக்கு உட்பட்டது தான் இது அத்தனையுமே. நம்முடைய பயிற்சி, நான் எடுத்துக்கொண்ட முயற்சி, என்னை போல உலகத்திலே இந்த கலைகளில் யாருமே இல்லை, இதுபோல் செய்தவர்கள் எல்லாமும் முடிந்து போயிருக்காங்களே தவிர, மக்களும் மறந்து போயிருக்காங்களே தவிர, நிலை பெற்று இருந்ததுங்கிறது யாருக்கும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பெருமை யாரும் பெறவில்லை. அதனால இந்த அருட்திறத்துக்கு உட்பட்டது தான் இந்த கலைகள் எல்லாமும் சரி, இந்த அதனுடைய வித்வத்தும்னு சொல்லி சுவாமிகள் அதை தெளியப்படுத்தி யாழ்மூரி. ஆனா இது யாழை முறிச்சாருங்கிறதுனால எல்லாரும் யாழ்முறி யாழால அதை வந்து கட்ட முடியாது, கட்ட முடியாத பாடல் அது. சொல்லும் போது பேச்சுல அந்த நெடில யாழ்முறி பண்ணு அப்படின்ற பேச்சுல அப்படி யாழ்மூரி பண்ணது. அப்படி வைத்து பாடிய அந்த பண்ணில் அமைந்த ஒரே பதிகம் அந்த மாதர்மடப்பிடியுங்கிற பதிகம். அதை பூர்த்தியாக அந்த திருத்தலத்தில் தான் பாடி முடிக்கிறார். அங்கே சில நாட்கள் எழுந்தருளி இருந்து உறவினர்களுடைய உபச்சாரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதன் பிறகு திருநள்ளாறு திருத்தலத்திற்கு எழுந்தருள்றார். தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம், அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறார். அவரை பதிகம் வைத்து பாடி, ஏன்னா நள்ளாறு வந்து சம்பந்தருக்கு ரொம்ப நெருக்கமான தலமாயிடுது. மேற்படி மதுரையில் நடக்கவிருக்கக்கூடிய சிறப்புகள்லாம் நல்லாட்டினுடைய பெருமை தொனிக்குது. அதனால திரும்பவும் வந்து திருநள்ளாற்றுக்கு நன்றி சொல்லும் விதமாகலாம் வந்து சுவாமிகள் பாட போறார். இது வந்து மறுபடியும் வரப்போறார். பாண்டி நாட்டு யாத்திரை முடிச்சுட்டு மறுபடியும் வர வருவார். இது முதல் யாத்திரை திருநள்ளாருக்கு. தர்பாரண்யேஸ்வர பெருமான் நல்லாற்று எம்பெருமான் அவரை அற்புத பதிகங்கள் பாடி கொண்டாடுறார். பாடி முடிச்ச உடனே யாழ்ப்பாணரை மீட்டவும் சொல்றார். அப்ப யாழ்ப்பாணர் மீட்டும் போது அவர் பாடிய பதிகத்தை அப்படியே அந்த இசையை யாழிலேயும் மீட்ட முடியுது. சுவாமிகள் தாளம் தட்டி பாட இவர் அதுக்கு எடுப்பெடுத்து அப்படியே வெறும் அதை அதிகமாக பாடுறார். இந்த திருத்தலங்கள்லாம் தரிசனம் செய்து கொண்டு மேலே யாத்திரையை தொடர்ந்து அடுத்தடுத்து நகரவிருக்கிறார்.